ஹாய் ஹலோ உறவுகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அப்புறம் மணி 8:30, கொஞ்சம் காலையில் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, இன்னைக்கு டீ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு டீ குடிக்கல, காஃபி தான் குடிக்க போகிறேன். வாங்க உறவுகளை அனைவரும் காஃபி குடிக்க. இங்கே பாருங்க உறவுகளே, காஃபி தூள்லாம் நாங்கள் சரமாக வாங்கி வச்சுக்கிட்டோம். நாங்கள் மாத பட்ஜெட் தான் போடுவோம். அதனால எல்லாமே வந்து என்னென்ன ஒரு மாதத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை அப்படியே மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம். இதில் போய் இடையில எல்லாம் போய் வாங்க மாட்டோம். இதுவே சரமாக இது காஃபி தூள் எங்கள் அத்தானுக்கு தான். நான் டீ தான் அதிகமாக குடிப்பேன். இந்த ஒரு பாக்கெட் வந்து 2 பேர் குடிக்கலாம். இந்த ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் 2 ரூபா பாக்கெட் தான். 2 பேருக்கு மேலெல்லாம் இந்த காஃபி போட்டாங்கன்னா நல்லாவே இருக்காது. 2 பேரும் தாராளமாக குடிக்கலாம், நல்லாவும் இருக்கும். காஃபிக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் காஃபிக்கு சூப்பராக இருக்கும். ஏன் வந்துட்டு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் காஃபி கடையில் வேலை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் காஃபிக்கு வந்து பாலுக்கு வந்து அவ்வளோவா தண்ணிலாம் சேர்க்க மாட்டாங்க. அப்படியே திக்காக இருக்கும் பால். அந்த டிகாஷனுக்கு ஃபில்ட்ரு காஃபி அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த லைட்டாக ஊற்றினாவே சூப்பராக இருக்கும். காஃபி வந்து லைட்டாக கசக்கிற மாரி இருந்தால் தான் காஃபி, அப்போ தான் குடித்த மாதிரியே இருக்கும். அப்புறம் காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபி வாங்க எல்லாம் காஃபி குடிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேட் கமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. ஒருவருக்கு பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.